அன்பு ரசிகர்களுக்கு மதியொலிக்குமாரின் வணக்கங்கள். நாம் இப்போ கிரேட்டர் சென்னை ரசிகர்களுக்கோசம் இப்போ பேசப்போகிற படம் பாய் என்ற ஒரு அருமையான தமிழ் படத்தை பற்றி பேசுகிறோம். கோயம்புத்தூர் நடக்கக்கூடிய குண்டுவெடிப்பு மற்றும் பாம்பே மற்ற ஊர்களில் நடந்த, கல்கட்டா போன்ற இடங்களில் நடந்த ஸ்லீப்பர் செல்ஸ் மூலியமாக நடத்தப்பட்ட பல குண்டுவெடிப்பு சம்பவங்களை பற்றிய மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு கதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இதில் காவல்துறையை பற்றி உயர்வாக சொல்லியிருக்கார் டைரக்டர் கமல்நாதன் குமார். இது முதல் படம் இவர் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் கதாநாயகனா அத்வா ஈஸ்வரா என்ற நடிகர் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு அருமையான ஒரு த்ரில்லர் சப்ஜெக்டை அருமையாக பண்ணியிருக்காரு. இதில் முக்கியமாக நம்ம ரசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தலிப்பு தட்டாமல் இந்த படத்தை 2 மணி நேரம் ஓட்டிகிட்டு இது பார்த்தீங்கன்னா கதையை எடுத்தால் ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி ஆட்டம் ஒரு நியூஸ் ரீலாக கூட முடிச்சிடலாம். ஆனால் இதை ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி இதை எல்லாருக்கும் ஒரு பொழுதுபோக்காக அம்சமாக அமைச்சிருக்காங்க. இந்த படத்து மூலியமாக நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இது மக்கள் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை பண்ணி இந்த படத்தை ரிலீஸுக்கோசம் ஒரு சில குறிப்பிட்ட ஒரு 5-6 பேர் தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறதாக வெளில நியூஸ் வருது. இந்த படம் வெளிவருவதற்கோசம் முயற்சி எடுத்து நல்லபடியாக முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு கில்டு தலைவர் ஜாகுவார் தங்கம். அவர் முயற்சி வெற்றி அடைய எங்கள் வாழ்த்துக்கள். இது இப்படிக்கு மதியொலிக்குமார். அன்பு ரசிகர்களுக்கு மதியொலிக்குமாரின் வணக்கங்கள். நாம் இப்போ கிரேட்டர் சென்னை ரசிகர்களுக்கோசம் இப்போ பேசப்போகிற படம் பாய் என்ற ஒரு அருமையான தமிழ் படத்தை பற்றி பேசுகிறோம். கோயம்புத்தூர் நடக்கக்கூடிய குண்டுவெடிப்பு மற்றும் பாம்பே மற்ற ஊர்களில் நடந்த, கல்கட்டா போன்ற இடங்களில் நடந்த ஸ்லீப்பர் செல்ஸ் மூலியமாக நடத்தப்பட்ட பல குண்டுவெடிப்பு சம்பவங்களை பற்றிய மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு கதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இதில் காவல்துறையை பற்றி உயர்வாக சொல்லியிருக்கார் டைரக்டர் கமல்நாதன் குமார். இது முதல் படம் இவர் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் கதாநாயகனா அத்வா ஈஸ்வரா என்ற நடிகர் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு அருமையான ஒரு த்ரில்லர் சப்ஜெக்டை அருமையாக பண்ணியிருக்காரு. இதில் முக்கியமாக நம்ம ரசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தலிப்பு தட்டாமல் இந்த படத்தை 2 மணி நேரம் ஓட்டிகிட்டு இது பார்த்தீங்கன்னா கதையை எடுத்தால் ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி ஆட்டம் ஒரு நியூஸ் ரீலாக கூட முடிச்சிடலாம். ஆனால் இதை ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி இதை எல்லாருக்கும் ஒரு பொழுதுபோக்காக அம்சமாக அமைச்சிருக்காங்க. இந்த படத்து மூலியமாக நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இது மக்கள் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை பண்ணி இந்த படத்தை ரிலீஸுக்கோசம் ஒரு சில குறிப்பிட்ட ஒரு 5-6 பேர் தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறதாக வெளில நியூஸ் வருது. இந்த படம் வெளிவருவதற்கோசம் முயற்சி எடுத்து நல்லபடியாக முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு கில்டு தலைவர் ஜாகுவார் தங்கம். அவர் முயற்சி வெற்றி அடைய எங்கள் வாழ்த்துக்கள். இது இப்படிக்கு மதியொலிக்குமார்.